அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 பாட்டில் மதுரை காஞ்சியோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாடல் ரொம்ப அருமையாக இருந்த இல்லையா? தலையாளங்கானத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியனுடைய கூடி பெருமையை சொல்கிற மாதிரி போன பாடல் இருந்துச்சு. இந்த பாடலில் அவன் அகத்தியருடைய வழி வந்தவன். ஏன்னா பாண்டியன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. தமிழுக்கும் பாண்டியனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுடுச்சு. இதே மாதிரி தமிழுக்கும் அகத்தியருக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. இறைவனே சிவபெருமானே அகத்தியருக்கு தமிழ் மொழியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை இதில் லிங்க் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அகத்தியருடைய வழி வந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி இந்த 20 லைனும் இருக்குது. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, போர்க்கள காட்சிகளை சொல்கிறாங்க. இந்த தென் நாட்டினுடைய போர்க்கள காட்சிகளை சொல்கிறாங்க. வாங்க எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பிணம் கோட்ட களிற்று குழும்பின் நினம் வாய்ப்பெய்த பெய் மகளிர். பிணம் கோட்ட களிற்று குழும்பு. கொஞ்சம் அந்த போர்க்களத்தில் யானை கூட்டங்கள் இருக்குது. அந்த யானை கூட்டங்கள் எப்படி இருக்குன்னா, பிணம் கோட்ட களிற்று குழும்பு. பிணங்களை எல்லாம் அதனுடைய கோடு அப்படின்னா என்னென்னா தந்தம். அந்த தந்தத்தில் சொருகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த யானை கூட்டம். அந்த யானை கூட்டம் எப்படி இருக்குது? தன்னுடைய தந்தங்களில் பிணங்களை சொருகி கொண்டு நிற்கிறது ஒரு பயங்கரமான காட்சி இல்லையா? அதே முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஒரே வார்த்தை தான், பிணம் கோட்ட களிற்று குழும்பின் நினம் வாய் பெய்த பெய் மகளிர். போர்க்களம் அப்படி சொல்லும்போது நிறைய பேர் இறந்து போவாங்க. நம்ம மக்கள் ஆவி உலக கோட்பாடில் அதிகமாக நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் இல்லையா? இறந்து போயிட்டு அவங்க ஆவியாக வருவாங்க அப்படின்னா, இந்த போர்க்களத்தில் எல்லாருமே இறந்தா கிடக்குறாங்க மேக்சிமம். அப்போ எல்லாருடைய ஆவியும் வரும் இல்லையா? ஸோ இந்த ஆவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த பேய்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இறந்து கிடக்கிற அந்த பிணங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பையெல்லாம் எடுத்து தன்னுடைய வாயில் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சியை 2வது லைனில் வைக்கிறாங்க. நினம் வாய் பெய்த பெய் மகளிர். எப்படி அந்த போர்க்களத்தை மாங்குடி மருதனர் வர்ணிக்கிறாருன்னு பாருங்க. அடுத்தது என்னன்னா, இணை ஒளி இமிழ் துணங்கை சீர் பிணையூபம் எழுந்தாட. அந்த பேய்கள்லாம் அந்த போர்க்களத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, துணங்கை கூத்துன்னு சொல்லிட்டு ஒரு கூத்து ஆடிட்டு இருக்காங்க. இந்த கூத்துக்கு தாளம் தட்டுறது மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி அங்கே கூத்து நடக்குது. அதுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி என்ன நடக்குதா அப்படின்னா, தலை இல்லாத அந்த முண்டம் இருக்கு இல்லையா, உடல், அதெல்லாம் அந்த போர்க்களத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான், துடிச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த பள்ளியிலேருந்து அந்த வாழை பள்ளி தனியாக போயிட்டு இறந்துட்டோம், அடிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த வாள் மட்டும் துடிக்கும்ல, அதே மாதிரி அந்த போர்க்களத்தில் அந்த வீரர்களுடைய தலை தனியாக இருக்குது, உடல் தனியாக இருக்குது. இங்கே துணங்கை கூத்து பேய் ஆடும்போது இவர்களுடைய உடல் இங்கே துடிக்கிறது மாதிரி காட்டுறாங்க. பிணை யூபம், யூபம்னா தலையற்ற முண்டம். இணை ஒளி இமிழ் துணங்கை சீர் பிணை யூபம் எழுந்தாட. எப்படி பயங்கரமாக அந்த காட்சிகளை வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்து பாருங்க, 5 வந்த போர்க்களத்தான் ஆண் தலை அணங்கு அடுப்பின் வயவேந்தர் ஒன்குருதி சினத்தியின் பெயர்பு பொங்க. இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த போர்க்களத்தில் ஒரு சாப்பாடு சமைக்கிறது மாதிரி. போர்க்களத்தில் எப்படி சாப்பாடு சமைக்கலாம்? ஆண் தலை அணங்கு அடுப்பு. ஆண் தலை இருக்கு இல்லையா, ஆண்களுடைய அந்த தலையை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அடுப்பு மாதிரி வச்சு, வயவேந்தர் ஒன்குருதி சினத்தீயின் பெயர்பு பொங்க. தீ ஒலை கொதிக்குதுன்னு சொல்கிறோம்ல, அங்கே என்ன கொதிக்குதான் அப்படின்னா, அந்த வீரர்களுடைய ரத்தம் கொதிக்கும் இல்லையா, அது அங்கே கொதிக்கக்கூடிய அந்த தீ அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கொதிக்கக்கூடிய உலை. சரியா? சினத்தீயின் பெயர்பு பொங்க. தெரலரும் கடுந்துப்பின் விரல் விளங்கிய விழுச்சூர்ப்பின் தொடிதோல் கை துடுப்பாக. அதாவது அந்த சமைச்சாச்சு சரியா, ஆண்களுடைய தலையெல்லாம் அடுப்பு மாதிரி வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, பச்சை ரத்தத்தையே உலை நீராக கொதிக்க வச்சு ஒரு ஏதோ ஒன்று சமைச்சிட்டாங்க. அந்த சமைச்ச சாப்பாடை எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா, தொடி தோல் கை துடுப்பாக. அதாவது அங்கே இருக்கக்கூடிய இறந்து கிடக்குறாங்களே அவங்களுடைய கைகளெல்லாம் ஒரு கரண்டி மாதிரி யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க, அந்த சோத்தை எடுக்கிறாங்க. இப்படி கிண்டி எடுத்த ஆடுற்ற ஊன் சோறு நெறி அறிந்த கடி வாழுவன். ஆடுற்ற ஊன் சோறு இப்படி செஞ்ச அந்த சாப்பாட்டை எப்படி பரிமாறுறாங்க அப்படின்னா, நெறி அறிந்த கடி வாழுவன். அதாவது எப்படி சாப்பாட்டை பரிமாறணும் அப்படிங்கிற நெறி தெரிந்த ஒரு பேய் மடவன், அவன் பேர் தான் வாழுவன். வாழுவன்னா பேய் மடவன். அவங்க பரிமாறுறாங்களாம். இந்த காட்சி எப்படி இருக்கான்னு தெரியுமா? அடி ஒதுங்கி பின் பெயரா படையோருக்கு முருகையர. இந்த பரிமாறுற காட்சி, அதாவது ஒரு பேய் மண்டை ஓட்ட ஆண் தலைகளை என்னது அடுப்பாக்கி, கையை இறந்து போனவங்களுடைய கையை துடுப்பாக்கி அதை வச்சு சமைச்ச ஒரு சாப்பாடை ஒரு பேய் பரிமாறுற இந்த காட்சி எப்படி இருக்குதான் தெரியுமா? இந்த போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடாத படையோருக்கு ஒரு வேள்வி செய்கிறது மாதிரி இருந்தான்.
அதாவது இந்த வேள்வியில் என்ன செய்வாங்க, நெய் எடுத்து அந்த யாக குண்டத்தில் ஊற்றுவாங்களே, இது பரிமாறுற காட்சி அது மாதிரி தான் இருந்தான். அதான் சொல்கிறாங்க, அடி ஒதுங்கி பின்பெயரா படையோருக்கு முருகையர. முருகுனா வேள்வி. அமர்கடக்கும் வியன்தானே, இப்படிப்பட்ட பயங்கரமான போர்க்களம். அந்த களத்தை விட்டு, எந்த களத்தை விட்டு, தென்னாட்டில் இருக்கக்கூடிய இந்த போர்க்களத்தை விட்டு தென்னவன் பெயரிய துண்ணரும் தொப்பு. இங்கே தென்னவன் அப்படின்னா ராவணனை சொல்கிறாங்களாம். இந்த ராவணனை வந்து இங்கேருந்து விரட்டுனாங்க ஒருத்தங்க. யார் அப்படின்னா அகத்தியர். எதனால அப்படின்னா, அகத்தியனுக்கும் ராவணனுக்கும் ஒரு சமயம் யாழ் மீட்டுறதுல வந்து போட்டி வந்து நடந்துச்சான். இந்த வந்து பழைய படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். அப்போ வீணை போட்டி நாங்கள் காட்டுருவாங்க, இங்கே யாழ் போட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு இசை போட்டி நடந்திருக்கு. பொதிகை மலையை தான் அவங்க சாட்சியாக வச்சு வந்து அந்த போட்டியை நடத்திருக்காங்க. கடைசி அந்த பொதிகை மலை வந்து அகத்தியருடைய யாழ் இசைக்கு மயங்கி உருகிறோம், கல்லும் உருகிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த தோத்ததுனால ராவணன் சொல்லிட்டு இருக்கா, அந்த தென்னாட்டை வந்து நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் இங்கே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த தென்னாட்டை விட்டு ராவணன் வந்து இலங்கைக்கே திரும்பி போயிட்டு தான் ஒரு வரலாறு இருக்கு. அப்படி வந்து ராவணனையே ஓட செய்த அகத்தியருடைய பின்னர் வந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்கு இந்த இடத்துல அகத்தியரை வந்து கொண்டு வராங்கன்னா, அகத்தியர் வந்து தமிழை வந்து பரப்புனாரு. அதே மாதிரி நீயும் தமிழ் பரப்புறதுனால நீ அகத்தியருடைய பின்னாடி வந்தவன் தான், அவங்களுடைய வழியா வந்தவன் தான் அப்படி இப்படி ஒரு சாரார் சொல்ல, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரைத்தாள் அருவி பொறுப்பின் பொருண, இந்த வரியை வைத்து கொண்டு குற்றாலம் இருக்கு இல்லையா, அந்த குற்றால மலையை வந்து நம்ம தென்னவன் யாரு, நம்ம பாண்டிய மன்னன் வந்து போர் செய்து அந்த வந்து தனக்கு வந்து தனக்குரிய நாடாக வந்து ஆக்கி கொண்டதாகவும் அந்த போரை பற்றின செய்தி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிறைய உரைகள்லாம் வருது. ஆனால் எது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சங்க காலத்தில் வாழவில்லை இல்லையா. அதனால நம்ம பொதுப்படையாக பார்த்தோம் அப்படின்னா போர்க்கள காட்சி வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த தொன்முது கடவுள் பின்னர் மெய்ய அப்படிங்கிறது அகத்தியர் அந்த கான்செப்ட்லையும் சில பேர் சொல்கிறாங்க. தொன்முது கடவுள் அப்படின்னா குற்றால மலையில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அது எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து படித்து தான் ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். அதனால் இந்த 2 கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பாடல்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.